நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது கடற்படையின் பிரதான நோக்கம். மாறிவிட்ட தற்காப்பு சூழலை கருத்தில் கொண்டு காலத்திற்கேற்ப கடற்படை நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக கடற்படையில் ஏற்படும் விபத்துகள் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 7 மாதங்களில் இந்திய கடற்படையின் வெவ்வேறு கப்பல்களில் 10 விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இதில் 3 நீர்மூழ்கி கப்பல் சம்பந்தப்பட்டவை. கடந்த ஆகஸ்ட் மாதம் மும்பை துறைமுகத்தில் இருந்த INS சிந்து ரக்ஷக் கப்பல் மூழ்கியதில் 18 வீரர்கள் உயிரிழந்தனர். இது கடற்படையில் நிகழ்ந்த மிக மோசமான விபத்து. கடந்த மாதம் INS சிந்து கோஷ் மும்பையில் விபத்துக்குள்ளானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சேதம் ஏதும் ஏற்படவில்லை. கடற்படையில் நிகழும் இதுபோன்ற தொடர் விபத்துகள் பெரும் சர்ச்சையையும் அரசுக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தின. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் அந்தோணியும் தமது கவலையை பதிவு செய்தார். ஆனால் உலக அளவில் ஒப்பிடுகையில் இந்திய கடற்படை திறமையாக நிர்வகிக்கப்படுவதாக தளபதி ஜோஷி கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் மும்பை அருகே INS சிந்து ரத்னா நீர்மூழ்கி கப்பல் தீ விபத்துக்குள்ளானதில் 2 அதிகாரிகள் பலியாகினர். இதனால் பதில் சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ஜோஷி. விபத்து நடந்த சில மணி நேரத்தில் தார்மீக பொறுப்பேற்று கடற்படை தளபதி பதவியை ராஜினாமா செய்தார். ஓய்வு பெற இன்னும் 15 மாதங்கள் உள்ள நிலையில் அவரது ராஜினாமா உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்தத்தில் இந்திய கடற்படையில் அடுத்தடுத்து அரங்கேறிய விபத்துகள் தளபதியின் பதவியை பறித்துவிட்டன.